ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். கொஞ்சம் நடுவில் எனக்கு உடம்பு சரியில்லை, அந்த வீடியோ எல்லாம் சரியா போட முடியல. இன்னைக்கு நான் சமைக்கல, என்னோட சன் தான் சமைக்கிறான். பாஸ்தா தான் பண்றான் இன்னைக்கு. அவன் ஸ்டைல பண்றான் அவன். இப்போ ஆல்ரெடி பாஸ்தா நம்ம உப்பு எண்ணெயும் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு பாஸ்தா போட்டோம். வெந்துட்டு இருக்கு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பேன்ல எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடான பிறகு நம்ம இப்போ பூண்டு நல்லா பொடிசா கட் பண்ணி பூண்டு சேர்க்கிறோம். பூண்டு வதங்கின பிறகு அடுத்தடுத்து நான் என்ன சொல்றேன். இப்ப அடுத்தது பொடிசா கட் பண்ண ஆனியன். நான் பாஸ்தா சின்ன பேக்கெட் தான் பண்றேன். ஒரு 2 பெரிய ஆனியன் நான் பொடிசா கட் பண்ணிக்கிறேன். நம்ம பாஸ்தாக்கெல்லாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர்ல எல்லாம் ஒன்றும் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆனா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனா போதும். அடுத்தது இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, தக்காளி போட்டு வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. கரண்டி அந்த பக்கம் வச்சுக்கோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போறோம்னா சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். ஓகே, இது ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செய்யறேன். அதனால 150 கிராம் கரெக்டா இருக்கும். சிக்கனு கொஞ்சம் நல்லா பொடிசா கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா அந்த பாஸ்தா ஃபுல்லா சிக்கன் இருக்கும், சாப்பிட்டுக்கும் டேஸ்டா இருக்கும். சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க, சிக்கன் பாதி குக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன மசாலா சேர்க்கறது சொல்லு. சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், காரத்துக்கு அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துங்க. ரெண்டு ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இதான் இருப்பா மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ். அது கொஞ்சம் தேவையான அளவு போட்டுங்க. பெரி பவுடர். ஓகே, நான் பசங்களுக்கு ஓரளவு குக்கிங் கொஞ்சம் லைட்டா ஈஸியா அது செய்ய முடியுமோ அவங்க கொஞ்சம் கத்து கொடுத்துருக்கேன். தனியா அவங்க செய்யணும் ஸ்டைல்ல செய்ய மாட்டாங்க, இண்டக்ஷன் அடுப்புல தான் செய்வாங்க. சிம்பிளா தோசை, மேகி இந்த மாதிரி தான் செஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும், எனக்கு உடம்பு முடியலன்னா அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்கா கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, ஏன்னா சிக்கன் வேகணும், அதனால கொஞ்சமா, ரொம்ப வேணாம், கொஞ்சம் சேர்த்துங்க போதும். பாருங்க, கொஞ்சமா. இப்போ சிக்கன் வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் திரும்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம சில்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏன் இப்ப சேர்க்கணும்னா நீங்க சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அப்பதான் ஃபர்ஸ்டே சேர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்ப அடுத்தது நம்ம என்ன சேர்க்கணும், பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா வெந்துருச்சு. இப்ப அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வீடியோ எண்டில் நான் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் உங்க பசங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளா என்ன சொல்லிக் கொடுங்க. நமக்கு முடியாதப்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஹோட்டல் ஃபுட் அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணவே காட்டுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க சாப்பிடும் போது மேல சீஸ் வேணும்னா விருப்பப்பட்டா பசங்களுக்கு சீஸ்லாம் துருவி கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். சீஸ் சிக்கன் பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.